ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் எத்தனை நாட்கள் தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நீ வருத்தப்பட போகின்றாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இழந்து விடாதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கின்றது. ஆதங்கத்திலும் வலியிலும் நீ இருக்கின்றாய். நமக்கு என்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் நீ இருக்கின்றாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான். அவர்கள் திருந்தாத மனிதர்கள். அவர்களை நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறையவே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு. அவர்களுக்கு நீ உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு. அவர்களை பற்றி நீ யோசிக்காதே. அவர்கள் எண்ணம் ஒரு நிமிடம் கூட உனக்கு வரக்கூடாது. உன் கோபமானது நியாயமானதுதான், ஆனால் அது வேண்டாம் உனக்கு. என் குழந்தையே, அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அழித்துவிடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம். உனக்கு அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டு சந்தோஷமாகவே இருக்கப்பார். எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு. உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் வெற்றியில் வாழ வைப்பேன். நீ எதற்குமே கவலைப்படக்கூடாது. உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இருக்கும் இடத்தை விட்டு வேறெங்கோ தேடினால் அது எப்படி உனக்கு கிடைக்கும்? சீட்டு கம்பெனி நடத்தும் ஒருவன் ஒரு ஊருக்கு சென்று அங்கு இருப்பவர்களிடம் அந்த மாதத்திற்குரிய சீட்டுத் தொகையை வசூலித்துவிட்டு திரும்பும் வழியில் இருட்டுவிட அங்கிருந்த சத்திரம் ஒன்றில் தங்கினான். அந்த சத்திரத்தில் ஒரு திருடன் இவனிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்டு இவன் உறங்கியதும் அபகரிக்க திட்டமிட்டான். சீட்டு பணம் வசூலித்தவனுக்கு அந்த நபரை பார்த்து சந்தேகம் வர என்ன செய்வது, எப்படி பணத்தை பாதுகாப்பது என நினைத்தான். சிறிது நேரத்தில் அசதியில் ஆழ்ந்து போனான். காலையில் கண் விழித்த போது திருடன் இவனையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். என்ன பார்க்கின்றாய் என கேட்க, அதற்கு நீ பணம் கொண்டு வந்ததை பார்த்தேன். நீ அசந்து தூங்கும்போது உன் சட்டப்பையில் வேஷ்டியில் நீ கொண்டு வந்த பையில் எங்குமே காணவில்லை. பணம் கைக்கு கிடைக்கவில்லை. அதை நீ எப்படி எங்கு ஒளித்து வைத்தாய் என்ற நினைவில் நான் அதிசயித்து கொண்டிருக்கின்றேன் என்றான் அந்த திருடன். பணம் வசூலித்து வந்தவன், அது பத்திரமாக உன் தலையணுக்கு கீழே தான் இருக்கிறது. அதை நீ பார்க்கவே இல்லையா என்று கேட்டான். உன் தலையணுக்கு கீழ் இருக்கிறது என்றும் இரவு எனக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு நன்றி என கூறி பணத்தை எடுத்துச் சென்றான். அதுபோல நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது. அந்த நிம்மதி தேடிப்பார்.